friends, welcome to Lakshmi tutorial. Hi everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பயாலஜி சாப்டர் 2 செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எதுவுமே பார்க்கலனா நீங்க மறக்காம லக்ஷ்மி டுடோரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மெகாஸ்போரோஜெனசிஸ். Megasporogenesis is nothing but development of a female gametophyte. எப்படி வந்து female gametophyte develop ஆகுது அப்படி இல்லை எப்படி வந்து embryo sac develop ஆகுது அந்த development தான் வந்து megasporogenesis. அந்த formation தான் sporogenesis, megasporogenesis சொல்லுவாங்க. மெகானால egg, மைக்ரோனா pollen grains. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ megasporogenesis. The megaspore mother cell MMC gets converted into megaspores by the process of megasporogenesis. So இதுதான் வந்து megasporogenesis ஓட definition. Megaspore mother cell. So megaspore mother cell னா MMC ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இங்க இருக்க பிக்சர்ல இதுதான் வந்து மெகாஸ்போர் மதர் செல். இது எப்படி வந்து மெகாஸ்போர் தட் இஸ் நத்திங் பட் எம்பிரியோ சாக்கா எம்பிரியோவா மாறுது எக்கா மாறுது அப்படி பார்க்குற அந்த ப்ராசஸ் தான் வந்து மெகாஸ்போரோஜெனசிஸ் சொல்லுவாங்க. அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் தான் மெகாஸ்போரோஜெனசிஸ். The MMC is large. Megapore mother cell is very large, பெருசா இருக்கும், and contains a dense cytoplasm and a prominent nucleus. So இது ரொம்ப பெருசா இருக்கும். மெகாஸ்போர் மதர் செல் பெருசா இருக்கும், நிறைய டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்கும். டென்ஸ் சைட்டோபிளாசம் இருந்தாலே கண்டிப்பா ஃபுட் வந்து நியூட்ரிஷன் அதிகமா இருக்கும், நியூட்ரிட்டிவ் ஃபுட் வந்து அதிகமா இருக்கும். அந்த சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் பாருங்க, அதுவும் பெருசா ப்ராமினெண்டா இருக்கு. It undergoes meiosis. இந்த மெகாஸ்போர் மதர் செல் என்ன அண்டர்கோ பண்ணுதுன்னா செல் டிவிஷன், meiosis டிவிஷன் அண்டர்கோ பண்ணுது to produce 4 megaspores. ஸோ இந்த ஒரு மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து 4 மெகாஸ்போர்ஸ் கிடைக்குது. அதுதான் மெகாஸ்போர் டெட்ராட் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலா வந்து எப்படி வந்து மெகாஸ்போர், இது ஒரு ஓவியூல் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள எப்படி மெகாஸ்போர் மதர் செல் இருக்கு. இது மைக்ரோபோலார் எண்ட், இது வந்து செலாசல் எண்டா இருக்கும். ஆப்போசிட் எண்ட் வந்து செலாசல் எண்டா இருக்கும். இங்க வந்து மெகாஸ்போர் மதர் செல் இருக்கு. அந்த மெகாஸ்போர் மதர் செல் சுத்தி இருக்கிற செல்ஸ் எல்லாமே நியூ செல்லர்ஸ். இந்த நியூ செல்லர்ஸ்லயும் நியூட்ரிட்டிவ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் தான், ஃபுட் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த செகண்ட் பிக்சரு இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் மியாசிஸ் அண்டர்கோ ஆயிருக்கு. அப்போ ஒரு செல் வந்து ரெண்டா டிவைட் ஆயிருக்கு. இதை வந்து மெகாஸ்போர் டயாட் 2 அப்படின்னா டயாட் ரெண்டா டிவைட் ஆயிருக்கு. அதே மாதிரி மைக்ரோபோலார் எண்ட், செலாசல் எண்ட் இது எல்லாமே நீங்க மார்க் பண்ணணும் ஒரு டைமோ டயக்ராம் வரையும் போது. பிளஸ் இங்க நியூ செல்லர்ஸும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இட் வில் அண்டர்கோ மியாசிஸ் 2. ஸோ ஃபர்ஸ்ட் மியாசிஸ் 1, இங்க வந்து மியாசிஸ் 2 அண்டர்கோ பண்ணி இப்போ என்ன ஆகுது, 4 மெகாஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை வந்து மெகாஸ்போர் டெட்ராய்ட் சொல்லுவாங்க. அண்ட் திஸ் இஸ் த மைக்ரோபோலார் எண்ட். இங்க செல்லாசெல் வெண்ட், இங்க இருக்கிறது எல்லாமே நியூ செல்லர்ஸ். ஸோ ஒரு மெகாஸ்போர் மதர் செல் வந்து ஃபர்ஸ்ட் மியாசிஸ் அண்டர்கோ பண்ணோம், நெக்ஸ்ட் மியாசிஸ் 2 அண்டர்கோ பண்ணோம், அண்ட் ஃபைனலி 4 மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகுது. இது வந்து இன் டீட்டெயிலா நம்ம இப்ப பார்க்கலாம். In most flowering plants, only one megaspore is functional while the other 3 disintegrate. Okay, நம்ம megaspore mother cell is nothing but இன்னொரு நேம் இருக்கு megasporocytes. ஸோ இதுதான் வந்து ஒரு மெகாஸ்போர். இதை சுற்றி தான் நியூ செல்லர்ஸ் இருக்கு. ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் நம்ம. இது வந்து மெகாஸ்போர் மதர் செல் MMC வந்து இட்ஸ் அ டிப்ளாய்டு 2N ஃபுல் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கும். ஸோ இட்ஸ் அ டிப்ளாய்டு. இந்த நியூக்ளியஸ்ல என்னது டிப்ளாய்டு இருக்கு, ஃபுல் செட் ஆஃப் குரோமோசோம் இருக்கு, அதை 2N சொல்லுவாங்க. ஸோ திஸ் MMC will undergo meiosis 1 first. Meiosis 1 undergo ஆகி 2 செல்லா டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட் meiosis 2 செல் டிவிஷன் undergo பண்ணி ஸோ டோட்டலா 4 மெகாஸ்போர் கிடைக்குது. இதுதான் வந்து மெகாஸ்போர் டெட்ராய்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த 4 செல்ல ஒரே ஒரு செல் மட்டும் தான் இருக்கும், மற்ற 3 மெகாஸ்போரும் டிஸ்இன்டகிரேட் ஆயிடும்.
ஸோ 1 2 3 4 இருக்கு. இந்த 4ல ஏதோ இது ஒன்று தான் இருக்கும். எதுனா ஒன்று அது மட்டும் தான் இருக்கும். மற்ற 3யுமே டிஸ்இன்டகிரேட் ஆயிடும். ஸோ இங்க இருக்க ஒரு செல் மெகாஸ்போர் டெட்ரால இருக்க ஒரு செல்லுமே ஹாப்ளாய்டு. அதெல்லாம் ஆஃப் த செட் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும். ஹாப்ளாய்டு 1n ஆர் n அப்படி சொல்லலாம். ஹாப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஆஃப் த செட் ஆஃப் குரோமோசோம் தான் இந்த மெகாஸ்போர்ல இருக்கு. ஸோ மெகாஸ்போர் மதர் செல் will undergo meiosis. மியாசிஸ்னா இது ரெண்டுமே சேர்த்தாதான் மியாசிஸ். மியாசிஸ் 1 மியாசிஸ் 2 மெகாஸ்போர் டெட்ராய்டு ஃபார்ம் ஆகுது. இந்த மெகாஸ்போர் டெட்ராய்டுனா 4 செல் அப்படின்னு அர்த்தம். டெட்ரானா 4 டெட்ராய்டு. மெகாஸ்போர் டெட்ராய்டுல 3 டிஸ்இன்டகிரேட் ஆயிடுச்சு. இந்த 3 டிஸ்இன்டகிரேட் ஆயிடுச்சு. ஒன்னே ஒன்று தான் இருக்கும். அதுதான் வந்து மெகாஸ்போர். ஓகே, அதுல வந்து வெறும் ஆஃப் த செட் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் n. ஸோ இங்க வந்து சொல்றாங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல ஒன்லி 1 மெகாஸ்போர் இஸ் ஃபங்க்ஷனல். ஒன்னே ஒன்று தான் ஃபங்க்ஷன் ஆகும். மற்ற 3யும் டிஸ்இன்டகிரேட் ஆயிடும். The single functional megaspore develops into the female gametophyte. இந்த single function ஆகிற megaspore தான் வந்து ஃபைனலா female gametophyte மாறும். This kind of development is called as monosporic development. So இங்க ஏற்கனவே 4 megaspore produce ஆனாலும் ஒன்னே ஒன்று தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அதனால monosporic development சொல்லுவாங்க. இந்த kind of development. மோனோனா சிங்கிள், ஸ்போரிக்னா ஸ்போர். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்போர். ஓகே, monosporic development. The nucleus of the functional megaspore divides mitotically. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற டிவிஷன் எல்லாமே மைட்டாசிஸ். ஸோ வெறும் இங்க வந்து 2n வந்து என்ன மாறுறதுக்கு, டிப்ளாய்ட்லேருந்து ஹாப்ளாய்டா மாறுறதுக்கு மட்டும்தான் மியாசிஸ் நடக்குது. ஆஃப்டர் திஸ் இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் வந்து கண்டினியூஸா என்ன டிவிஷன் அண்டர்கோ பண்ணதுன்னா மைட்டாசிஸ் டிவிஷன் தான் அண்டர்கோ பண்ணும். So mitotically to form 2 nuclei. So ஒரு mitosis division undergo ஆயிடுச்சு. ஒரு nucleus வந்து ரெண்டா பிரிஞ்சிச்சு. Which moves towards the opposite end. இந்த ரெண்டு nucleusம் பிரிஞ்சதுல இது ரெண்டுமே opposite endல மூவ் ஆகுது. தனித்தனியா மேல ஒன்று கீழே ஒன்று வந்து மைக்ரோஃபாலர் எண்ட்ல வந்து மூவ் ஆகும். ஒன்று வந்து செலாசல் எண்ட்ல மூவ் ஆகுது. forming a 2 nucleated embryo sac. இப்போ இந்த embryo sacல வந்து 2 nucleus இருக்கு. 2 more mitotic division ensues leading to the formation of 4 nucleated and 8 nucleated embryo sac. So first இந்த cell வந்து இந்த nucleus வந்து first mitosis அப்போ 2 nucleus form ஆகுது. இந்த 2 nucleusம் opposite endல மூவ் ஆயிடும். இது செகண்ட் மைட்டாசிஸ் நடக்கும்போது 2 வந்து 4 ஆகுது. நெக்ஸ்ட் தேர்ட் மைட்டாசிஸ் நடக்கும்போது இந்த 4 நியூக்ளியஸ் வந்து அகைன் டிவைட் ஆகும்போது 8 நியூக்ளியஸ் ஆகுது. ஸோ டோட்டலா எம்ப்ரியோ சாக்ஸ்ல எத்தனை நியூக்ளியஸ் இருக்குன்னா 8 நியூக்ளியஸ் இருக்கு. After the 8 nucleated stage, the cell walls are laid down and the typical female gametophyte embryo sac gets. Okay, so இந்த 3 மைட்டாசிஸ் முடிஞ்சோன்னு தான் சைட்டோகைனசிஸ் ஆரம்பிக்குது, செல் வால் ஃபார்மேஷன் ஆரம்பிக்குது. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் மைட்டாஸ் முடிச்சோன்னா எந்த ஒரு செல் வால் ஃபார்மேஷனோ எதுவும் இல்லை. செகண்ட் மைட்டாசிஸ் முடிஞ்சோன்னா 4 நியூக்ளியஸ் இருக்கு, அப்பயும் செல் வால் ஃபார்மேஷன் இல்லை. பட் லாஸ்ட் தேர்ட் மைட்டாசிஸ் முடிஞ்ச உடனே 8 நியூக்ளியஸ் வந்த உடனே அந்த எம்ப்ரியோ சாக்ல செல் வால் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இந்த செல் வால் ஃபார்மேஷன் நடந்த உடனே தான் நம்மளுக்கு மெகா கேமிட்டோஃபைட், இது ஃபுல்லாவே எம்ப்ரியோ சாக்னு சொல்லுவாங்க. இந்த லெசனோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷ்மி டியூட்டோரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.